Global education. Global education. Hi friends, தமிழ்நாட்டில் இருக்க எந்த பிரைவேட் காலேஜ் பற்றின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க. Global education. வீடியோவில் நம்ம MBBS கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம MBBS படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எய்மாக இருக்கும். நம்மளும் ஒரு டாக்டர் ஆகணும், கம்யூனிட்டிக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்டாக ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய எய்ம் வந்து மாணவர்களோட மத்தியில் இருக்கும். ஸோ இந்த MBBSனா என்ன, MBBS கோர்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், டியூரேஷன் என்ன, சிலபஸ், எங்கெல்லாம் வந்து காலேஜஸ் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் நம்ம வந்து எப்படி பண்ணணும், இதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, எவ்வளோ ஒரு ஆவரேஜான சேலரி வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஏர்ன் பண்ண முடியும், இந்த மாதிரிப்பட்ட எல்லா டீட்டெயில்டையும் எவ்வளவு சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். MBBS அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பேச்சுலர் இன் மெடிசன் அண்ட் பேச்சுலர் இன் சர்ஜரி. MBBS அப்படிங்கிற படிப்பு பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. சின்ன குழந்தையை கேட்டாலுமே இன்றைக்கி வந்து நான் MBBS படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த MBBS படிப்பு அப்படிங்கிறது 5.5 வருடத்திற்கான படிப்பு. அதாவது 5.5 years நீங்கள் படிக்கணும். அதில் 4.5 years பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லுவோம். 1 year வந்து இன்டர்ன்ஷிப் இல்லைனா ஹவுஸ் சர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த MBBS படிக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட 12th ஸ்டாண்டர்டில் என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கணும். அதாவது பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம். பட் நமக்கு வந்து 17 years வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்மளோட NTA நடத்தக்கூடிய நீட் அப்படிங்கிற எக்ஸாமை நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த நீட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் வந்த ஒரு எக்ஸாம் தான். இது வந்து நம்ம MBBS படிக்கணும்னா ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய இந்த நீட் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணி அதுக்கு ஒரு பாஸ் மார்க் ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க. அந்த பாஸ் மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் MBBS அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுவீங்க. சப்போஸ் நீட்டில் நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம் இல்லைனா அந்த பாஸ் மார்க்கை நம்ம அச்சீவ் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து MBBSக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அடுத்த வருஷம் நீங்கள் வந்து நீட்டை என்ன செய்யணும் அப்படின்னா ரிப்பீட் பண்ணி நீட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்த MBBSக்கு உள்ளே வர முடியும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே நீங்கள் MBBS பண்ணணுன்னாலும் நீட் அப்படிங்கிறது கம்பல்சரி. இந்த நீட்டை கிளியர் பண்ணாமல் உங்களால் என்ன செய்ய முடியாதுன்னா MBBS வந்து படிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்க, உங்களோட ஸ்கூல் லைஃப்பை வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நீங்கள் CBSEயோ அதர் போர்டில் எதுலையாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த MBBS வந்து படிக்கும்போது உங்களோட இயர் வந்து நம்ம 5.5 years அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 5.5 yearsம் நம்மளோட டேஸ் இல்லைனா லைஃப் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் MBBS மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஃபஸ்ட் இயர் MBBS வந்து கிராஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஏன்னா ஃபஸ்ட் இயரில் ஃபுல்லாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட சப்ஜெக்டில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட் இயரில் மட்டும் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா அரியர் வரக்கூடாது. அரியர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்குமே வந்து ஒரு 3 அட்டெம்ப்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இந்த அரியரை வந்து கிளியர் பண்ணிடணும். பட் MBBSஐ பொறுத்தவரையில் ஃபஸ்ட் இயரில் நீங்கள் அரியர் வராமல் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். இது மட்டும் தான் நமக்கு அதர் இன்ஜினியரிங்கில் இருந்தும் MBBSக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அதர் கோர்ஸ் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அரியர் வந்துச்சுன்னா நீங்கள் அதை தாண்டி போய் செகண்ட் இயர்லேயோ தேர்ட் இயர்லேயோ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கிளியர் பண்ணி எடுத்துடலாம். பட் MBBSஐ பொறுத்தவரையில் ஃபஸ்ட் இயரில் அரியர் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா MBBSஐ பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து இந்த பேக்லாக் ஆகாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். அண்ட் செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 years நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ MBBS ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு வருஷம் தான், செகண்ட் இயர் அப்படிங்கிறது 1.5 years இருக்கும். இந்த செகண்ட் இயர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வருஷம். ஃபஸ்ட் இயரில் நீங்கள் எப்படி தியரின்னு வந்து கிளாஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு கிளாஸ் நடந்துச்சோ அந்த மாதிரி இல்லாமல் செகண்ட் இயரில் நீங்கள் கொஞ்சமாக இந்த OPDன்னு சொல்லுவோம், அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் போய் கொஞ்சம் உங்களோட சீனியர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் கூட மிங்கிள் ஆகிறது, நர்சஸ் கூட மிங்கிள் ஆகிறது, எப்படி வார்டில் ஒர்க் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் என்ன செய்வீங்க அப்படின்னா செகண்ட் இயரில் வந்து லேர்ன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெட்டராகவே இருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கும் சரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சரி.
4th இயரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 1 இயர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் 4.5 இயர்ஸ் வந்து நமக்கு அகடமிக் இயர். இதுக்கு கூடால லாஸ்ட் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து நமக்கு வந்து ஹவுஸ் சர்ஜன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பியூராக இந்த 1 இயரில் உங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போஸ்டிங் போடுவாங்க. மேபி கம்யூனிட்டி போஸ்டிங்கும் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் போஸ்டிங்கும் இருக்கலாம். ஸோ அங்கே போய் நீங்கள் பேஷண்ட் கூட மிங்கிள் ஆகி அவங்கள வந்து உங்களோட நீங்கள் படித்த படிப்பை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வருஷம் தான் வந்து இன்டர்ன்ஷிப் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இனி இந்த MBBS படிக்கிறதுக்குள்ள அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி மூலமாக நடக்கக்கூடிய கவுன்சிலிங் மூலமாக தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்டுக்கோ இல்லைனா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டுக்கோ நீங்கள் வந்து வர முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே வந்து நீட் கிளியர் பண்ணணும். நீட் கிளியர் பண்ணிவிட்டு நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதை நீங்கள் அப்ளை பண்ணி அந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் இன்வால்வ் ஆகி உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா MBBS படிக்க முடியும். இதே MBBS-ஐ நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். 13,600 ரூபாய் அந்த ரேஞ்சில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா ஒரு வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து வெறும் அகடமிக் ஃபீஸ் மட்டும்தான். அதர் ஃபீஸஸ் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும். இது நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் ஃபீஸ் எடுத்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறீங்க இல்லைனா ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹெவியாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 20 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து செலவழிக்க வேண்டியது எல்லா ஃபீஸையும் சேர்த்து. ப்ரைவேட்டில் இல்லைனா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஒரு MBBS கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் அமௌண்ட் 80 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் வந்து 1 கோடி 1.5 கோடி வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அளவு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கவர்மெண்ட் சீட்டில் படிக்கிறதுக்கு மாணவர்கள் வந்து ரொம்பவே போட்டி போடுறாங்க. ரொம்ப ஒரு காம்படிஷனாக இருக்கிறதுக்குள்ள காரணம் இதுதான். கம்மியான அமௌண்ட்டில் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா MBBS படித்து முடிச்சிடலாம். சரி, இந்த MBBS கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. PG கோர்சஸ் பண்ணலாம், PGலே வந்து டிப்ளமோ கோர்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி MBBS-ஐ பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் ஒரு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் தான் வந்து MBBS. படித்து முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டார்லேயும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும், கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் சேலரி அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் சேலரியே வந்து ஒரு 45,000 வந்து 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நம்ம எந்த மாதிரி ஹாஸ்பிட்டலை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட சேலரிங்கிறது நிர்ணயிக்கப்படும். கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ்க்கு என்ன சேலரி வச்சுருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓன் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லைன்னா கிளினிக் ரன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கூட உங்களோட கேரியரை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா டெவலப் பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் தான் MBBS. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். கம்மிங் வீடியோஸில் வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது, சீட் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் எவ்வளோ சீட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. குளோபல் எஜுகேஷன். தமிழ்நாட்டில் இருக்க எந்த பிரைவேட் காலேஜ் பற்றின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க. குளோபல் எஜுகேஷன். Global education.